ஸ்டார் விஜய் நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் மனம் கனிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பண்டிகைகள் நம்முடைய இந்தியாவில் கொண்டாடப்பட்டு வருகிறது என்று சொன்னாலும் பொங்கல் பண்டிகைக்கு ஒரு நுட்பமான கூடுதல் மதிப்பு உண்டு. நீங்கள் நம்முடைய நாட்டில் நடைபெறுகிற பண்டிகைகள் எல்லாவற்றையும் கணக்கு பார்த்தால் நட்சத்திரத்தையும் நிலாவையும் மையப்படுத்தி நடக்கும். பங்குனி உத்தரம் என்றால் அன்றைக்கு பௌர்ணமி வரும். மாசி மகம் என்று சொன்னால் அன்றைக்கு பௌர்ணமி நிலவு இருக்கும். இந்த இரவு நேரத்தில் நிலா இருக்கிற போதுதான் விழா நடத்துகிற பழக்கம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வழக்கம். விழா என்ற சொல்லுக்கே பொருள் விழித்திருந்து செய்வது விழா. இப்படி பௌர்ணமியை ஒட்டி நட்சத்திரத்தை ஒட்டி விழா நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டிலே சூரியனை மையப்படுத்தி நடத்துகிற ஒரே விழா பொங்கல் விழா என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். காரணம், அந்த பூமியினுடைய போக்கு சூரியனை சுற்றி வருகிற போது தட்சிணாயனத்தில் இருந்து உத்தராயணத்துக்கு அது தன்னுடைய பாதையை மாற்றிக்கொள்ளுகிறது. அந்த நாளிலே நமக்கு மழை வருவதற்கு காரணமாக இருந்த, பூமியை வாழ்விப்பதற்கு காரணமாக இருந்த அந்த செங்கதிரவனுக்கு நாம் பொங்கலிட்டு நன்றி சொல்லுகிற விழா தான் பொங்கல் விழா. நன்றி என்று செலுத்துகிற போதெல்லாம் நாம் செய்கிற வழக்கம் பொங்கல் வைப்பது. ஐயனார் கோயிலில் பொங்கல் வைப்போம், மாரியம்மன் கோயிலில் பொங்கல் வைப்போம். அதெல்லாம் எதுக்காக? நமக்கு யாரெல்லாம் உதவி செய்து காப்பாற்றினார்களோ அவர்களுக்கு நன்றி சொல்லுகிற முறை பொங்கல். மழை பெய்வதற்கு செங்கதிரவன் காரணம். உனக்கு நான் நன்றி அப்படிங்கிறதுக்கு அடையாளமா பார், நன்றியை பொங்கல் வைத்து வெளிப்படுத்துவோம். இதுதான் பொங்கலுக்கான காரணம். நம்முடைய பூமி தன் தென்முக சுற்றை தட்சிணாயனத்தை நிறுத்திட்டு அது உத்தராயணத்தில் டிராவல் பண்ணுது. பார்த்தீங்களா? இந்த தை பிறந்தால்தான் பூமிக்கே புது வழி கிடைக்கும் என்ற காரணத்தால் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று இந்த பொங்கலை பல வகையில் சிறப்பித்து கொண்டாடினார். இந்த பொங்கல் பண்டிகை அன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பிலே நம்முடைய விஜய் தொலைக்காட்சி ஒரு பட்டிமண்டபத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. என்ன தலைப்பு? உறவுகள் நமக்கு சுகமா அல்லது அது சுமையா? அதில் சுகமே என்ற அணியிலே நம்முடைய பேராசிரியர் சிவகாசி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் பேச வருகிறார்கள். அவர்களை உறவுகள் நமக்கு சுகமே என்று பேசுவதற்காக உங்கள் சார்பில் அன்போடு அழைக்கிறேன். 2 வீடு எடுத்துக்குவோம். இந்த பக்கம் ஒரு வீடு, இந்த பக்கம் ஒரு வீடு. அந்த வீட்டில் ஒரே ஒரு ஆம்பளை தான் இருக்கார், ஒத்தக்காட்டு குரங்கா. அவர் நல்லா சமைப்பார். பொங்கல் அன்னைக்கு அவரே அடுப்பு மூட்டி அருமையாக பொங்கல் வைக்கிறார். அவருக்கு உறவுன்னு யாருமே கிடையாது, ஆனால் அங்கேயும் பொங்கல் கொண்டாடுறாரு. இந்த பக்கம் ஒரு வீடு சொன்னேன் பாருங்க, அம்மா அப்பா தாத்தா பாட்டி பிள்ளைங்க மாமன் மச்சான் மதினி கொழுந்தியா உறவுகள் சுற்றம். இந்த வீட்டில் காட்சி எப்படி இருக்குதுன்னா, சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி அடுப்பு மூட்டி சூரியன் உதயமாகிற நேரத்தில் அந்த வீட்டில் பால் பொங்கி அங்கே இருக்கிற உறவுக்கார பெண்கள் எல்லாம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு குலவைத்து ஆரவாரித்து அப்பா பூஜை பண்ணி தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அத்தை பொண்ணு வந்திருக்காயா அந்த வீட்டில். அதை விட்டுட்டீங்களா? பயணிக்கிறாயா? முக்கியமான விஷயம், அதை விட்டுட்டீங்க. ரொம்ப முக்கியமான விஷயமே. அந்த வீட்டில் ஒரு பையன் எம்எஸ்சி படிக்கிற பையன் இருக்கிறான். அவன் பொங்கணுங்கிறதுக்காகவே அவ வந்திருக்காளையா. அந்த அத்தை மக கரும்பு தின்னுக்கிட்டு இருக்கிறா. இவன் பக்கத்தில் போய் சொல்றான், ஆய் கரும்பே கரும்பு திங்குது. ஒன்று அது போங்கத்தான், உங்களுக்கு என்னைய பார்த்தா அப்படித்தான் தெரியும், நான் அவ்வளோ ஒல்லியாவா இருக்கேன் சார். அங்கேயும் பொங்குது, அங்கேயும் கரும்பு இருக்கு, அங்கேயும் மஞ்சள் கிழங்கு இருக்கு. ஆனால் எந்த வீட்டில் சார் சுகம் இருக்கும்? அதை யோசிக்க வேணாமா? கட்சி மாதிரி உட்கார்ந்து தலையை ஆட்டினா என்ன அர்த்தம்? நெருக்கமாக இருக்க வேண்டிய உறவுகளை எல்லாம் அல்லது நெருக்கமாக இருக்கிற உறவுகளை எல்லாம் நெருக்கடியாக நினைக்கக்கூடிய நீசத்தனத்தை நாகரிகம் என்கிற பெயரிலே நாம் வளர்த்திருக்கிறோம்.